Hi friends, welcome to Sugindiya channel. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கறிவேப்பிலை குழம்பு. அது எப்படி ஈஸியான மெத்தட்ல பண்ணலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சமா ஆயில் ஊத்திக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் வாஷ் பண்ணி வச்சிருக்க கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும் கறிவேப்பிலை. நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம இதை ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். 2 வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. நல்லா பொன்னிறமாக செவந்து வரட்டும். இந்த ஸ்டேஜில் வெட்டி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. நல்லா வெங்காயம் பொன்னிறமாக செவந்து வரட்டும். நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்ச கறிவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு சின்ன பீஸ் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டு நான் கொதிக்க வச்சிடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கறிவேப்பிலை குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிளறி விடுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.